வெல்கம் டு திருச்சி லா அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் 2026-27 கல்வியாண்டில் தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் யூஜி கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீஸு, எத்தனை சீட்டுன்னு பார்ப்போம். இங்கே தமிழ்நாடு லா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதில் மொத்தம் 120 சீட் இருக்குது. 120 சீட்டில் ஆல் இண்டியா கோட்டா 60 சீட்டு, தமிழ்நாடுக்கு 54 சீட்டு, ஒரு 6 சீட்டு என்ஆர்ஐக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் 60 சீட்டில் மொத்தம் 2 கோர்ஸ் இருக்குது. பிஏ எல்எல்பி ஹானர்ஸு, பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ்னு மொத்தம் 2 கோர்ஸ் இருக்குது. 2 கோர்ஸ்லையுமே ஜென்ரலில் 9 சீட் இருக்குது. எஸ்சி கோட்டாவுக்கு, ஆல் இண்டியா எஸ்சி கோட்டாவுக்கு பிஏ எல்எல்பியில் 6 இருக்குது, பிகாம் எல்எல்பியில் 5 இருக்குது. எஸ்டிக்கு பிகாம் எல்எல்பி ஹானர்ஸில் 1 சீட் இருக்குது. ஓபிசிக்கு 14 சீட்டு பிஏ எல்எல்பி, 2லேயுமே பிகாம் எல்எல்பிலையும் இருக்குது. காஷ்மீர் மைக்ரெண்ட் அவங்க கோட்டாவுக்கு 2லேயும் ஒவ்வொரு சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 30 சீட் இருக்குது. இந்த 30 சீட்டில் 2 சீட்டு பிடபிள்யூடிக்கு கொடுக்குறாங்க பிஏ எல்எல்பியில். அதேமாரி 30 சீட்டில் ஒரு சீட்டு பிகாம் எல்எல்பியில் ஒரு பிடபிள்யூடிக்கு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 60 சீட்டு ஆல் இண்டியா கோட்டா. அடுத்து நம்ம தமிழ்நாடுக்கு கோட்டா எடுத்துட்டோம்னா, தமிழ்நாட்டுக்கு ஸோ 2லேயுமே 27 சீட் கொடுக்குறாங்க. பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி 2லேயுமே தமிழ்நாடு ஜென்ரல் கேட்டகரிக்கு 8 சீட் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் எஸ்டி கோட்டாவில் பிஏ எல்எல்பியில் 1 சீட் இருக்குது. தமிழ்நாடு எஸ்சிஏ அருந்ததியருக்கு பிஏ எல்எல்பியில் 1 சீட் இருக்குது. அதேமாரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா எஸ்சிஏவில் பிகாம் எல்எல்பியில் 1 சீட்டு. ஸோ எஸ்சி அதர்ஸில் பிஏ எல்எல்பி 4, பிகாம் எல்எல்பி 3. கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா எஸ்சி அதர்ஸில் பிகாம் எல்எல்பியில் 1 சீட் இருக்குது. எம்பிசி டிஎன்சிக்கு பிஏ எல்எல்பியில் 5, பிகாம் எல்எல்பியில் 6 இருக்குது. பிசி முஸ்லீம் 2லேயுமே 1 இருக்குது. பிசி அதர்ஸ் பிஏ எல்எல்பியில் 6 இருக்குது, பிகாம் எல்எல்பியில் 7 இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் பிசி அதர்ஸில் பிஏ எல்எல்பியில் 1 சீட் இருக்குது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய 27 சீட்டில் ஒரு சீட்டு மீதி 3 சீட்டு உள்ஒதுக்கீடாக வரும் நமக்கு. ஸோ நமக்கு 27 சீட் மொத்தம் 54 சீட் இருக்குது. ஸோ மீதி 3 சீட்டு, அதாவது நமக்கு 50%ல் 3 சீட்டுங்கிறது என்ஆர்ஐக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ஆர்ஐ கோட்டாவில் மொத்தம் 6 சீட் இருக்குது. அடுத்து ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் வர்றீங்க, இல்லை தமிழ்நாட்டிலேயே ஜென்ரல் கோட்டாவில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,98,930 இருக்குது. இப்போ ஆல் இண்டியா எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னா ஒரு 6,000 இதில் குறையும். ஏன்னா இந்த ரீஃபண்டபிள் அமௌண்ட்டில் ஒரு 6,000 கம்மியாக இருக்கும். இது தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 1,56,430 அது கொடுக்கணும். இதே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட் கோட்டாவில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிசியாக இருந்தாலுமே 1,62,430 இருக்கும். ஸோ பிசி, எம்பிசி, ஜென்ரல் எல்லாமே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கேட்டகரியில் வந்தால் நமக்கு அந்த டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் நமக்கு வரும். சப்போஸ் நீங்கள் ஸ்டடியே அதர் ஸ்டேட்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் 500 rupees அடிஷ்னலாக வரும். அவ்வளோதான். சரி, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு நமக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா? அந்த 54 சீட்டில் 7.5 ரிசர்வேஷன் போடுறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா,
அந்த ஸ்டூடெண்ட்ஸு வந்து காலேஜுக்காக ₹1 செலவு பண்ண தேவையில்லை. என்டையர் ஃபீஸ் எல்லாமே தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துடும். நம்ம ரீஃபண்டபிள்ஸ் டெபாசிட் ஜென்ரல் கேட்டகரி தமிழ்நாடு அதர் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எஸ்சி/எஸ்டி இல்லாமல் மற்றவங்களாக இருந்தால் 20,000, எஸ்சி/எஸ்டியாக இருந்தீங்கன்னா 14,000 கொடுக்கணும். இந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்டபிள், அது திரும்பி அதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துடும். அப்போ நம்ம படித்து முடிக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு ₹3,00,000 வருஷம் மதிப்புள்ள ஒரு கோர்ஸு, 5 இயர்ஸ் கோர்ஸு நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் படிக்கிறப்போ உங்களுக்கு எல்லா ஃபீஸுமே அரசாங்கம் செலுத்திடும். தேங்க்யூ.